ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜியோ இப்போ லான்ச் பண்ணியிருக்க இந்த புதிய திட்டத்தினால ஏர்டெல் மற்றும் வி கஸ்டமர்ஸ் கொஞ்சம் இலக்க நேரிடும். இன்னும் சொல்றீங்க? எஸ், தமிழில் பார்த்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. வேற ஒன்றும் இல்லை, புது மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். எதனால ஏர்டெல்லோட வியோட கஸ்டமர்ஸ் எல்லாமே குறைவாங்கன்னு சொன்னேன். எல்லாத்தையும் பார்ப்போம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில வீடியோ தொடர்ந்து கடைசி காட்சி பண்ணுங்க. ஜியோ ஸ்டார்டிங்ல வரும்போது எவ்வளவு பெரிய பூம் ஏற்படுத்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் தான் இந்த ஏர்செல் இப்படி மாறிச்சு, வோடாஃபோன் ஐடியா சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் குறைய ஆரம்பிச்சாங்க, ஜியோல சேர ஆரம்பிச்சாங்க. நிறைய பிளான்ஸ், நிறைய டேட்டாஸ் கொடுத்து ஜியோ பல கஸ்டமர்ஸை ஜாயின் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஜியோட அஃபோர்டபுள் மொபைல் லான்ச் பண்ணாங்க, ஜியோ நெக்ஸ்ட். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ ஒரு கீபேட் மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க, ஜியோ பாரத். இது 4G மொபைல். இதனாலதான் சொன்னேன் ஜியோ ஏர்டெல் அண்ட் வி கஸ்டமர்ஸ் இழுப்பாங்கன்னு சொல்லி. நான் ஏன் சொல்றேன், இப்போ ஜியோ இப்படி ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ் எவ்வளவுன்னு கேட்குறீங்க? 999 ரூபாய்க்கு ஒரு மொபைல், அதுவும் ஒரு 4G வித் டிஃபால்ட் சிம்மோட. அதில் நீங்கள் ஜியோ சினிமா பார்த்துக்கலாம், அண்ட் நீங்கள் யூபிஐ பேமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் கிராமப்புறத்தில் இருக்கவங்க இன்னும் மோஸ்ட்லி ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இன்னும் கீபேட் மொபைல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் 2-3 தடவை பார்த்துட்டு அவங்க மொபைல் கடையில் ஒரு மொபைல் இருக்கா, கீபேட் மொபைல் சின்னதான் இருக்கா, ஒரு 1000-2000 இருக்கான்னு சொல்லி தான் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இருக்க சமயத்துல ஒருவேளை பிஎஸ்என்எலோ, விஓ, ஏர்டெலோ அவங்க ஏரியாவில் டவர் கிடைக்காம இருக்கும் பட்சத்துல ஜியோ கிடைச்சது, ஒருவேளை வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏர்டெல்ல மாத்திட்டு இந்த ஜியோட புது மொபைல் பிளஸ் 4G சர்வீஸோட கிடைக்கும் போது கஸ்டமர்ஸ் எல்லாமே டிராப் ஆவாங்க. யாரோடைய கஸ்டமர்? ஏர்டெல் அண்ட் வியோட கஸ்டமர்ஸ் எல்லாமே டிராப் ஆகி ஜியோவோட கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ ஜியோட இந்த மாஸ்டர் பிளான்ல நிறைய ஏர்டெல் வி யூசர்ஸ் குறைஞ்சிருவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ என்னோட ஒப்பீனியன், உங்களோட கருத்தை சொல்லுங்க. அண்ட் அப்படியே குறைவாங்களா இல்லை அப்படியே தான் இருப்பாங்களா? கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ ஜியோ லான்ச் பண்ண ஜியோ பாரத் 4G, இந்த V2 K1 கார்பனோட கோ கிரியேட்டர்னு சொல்லிக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின ஸ்பெக்ஸ் பார்க்கும்போது தாறுமாறெல்லாம் கிடையாது. மோஸ்ட் அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஒரு என்ட்ரி மொபைல், ரொம்ப என்ட்ரி மொபைல். அதுல இருக்க நமக்கு முக்கியமான ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணி ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டீடைல்ஸ் பார்ப்போம். அண்ட் இது ஒரு சைஸ் பார்க்கும்போது 1.77 இன்ச் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்ல ஒரு கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது எவ்வளவு எம்பின்னு மென்ஷன் பண்ண கிடையாது. அதை யூஸ் பண்ணி குட் மெமரிஸ் எடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு கேப்சர் பண்ண சொல்லி நமக்கு மொபைல் வந்ததுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அண்ட் அது போக ஜியோ சினிமாஸ் அவைலபிளாக இருக்க போது அதில் நீங்கள் மூவிஸ், ஸ்போர்ட்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்க முடியும். அண்ட் அது போக ஜியோ 7 ஆப் இதெல்லாம் ப்ரீ இன்ஸ்டாலாக வரப்போகுது. ஜியோ பே, ஜியோ 7 அண்ட் ஜியோ சினிமா ப்ரீ இன்ஸ்டாலாக வரப்போகுது. அண்ட் எஃப்எம் ரேடியோவும் இருக்க போகுது சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் 4G யூஸ் பண்ணி ஜியோ பே யூஸ் பண்ணி யூபிஐ நீங்கள் பண்ணிக்க முடியும். ஜியோ சினிமா யூஸ் பண்ணி மூவி பார்த்துக்க முடியும். ஜியோ 7 யூஸ் பண்ணி சாங்ஸ் கேட்க முடியும். ஸோ மோஸ்ட்லி இதுதான். அண்ட் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு சாங்ஸ் கேட்பாங்க. அண்ட் சீரீஸ் ஏதாவது பார்க்கணும்னா, படம் ஏதாவது பார்க்கணும்னா நீங்கள் ஈஸியாக அவங்க பார்த்துக்க முடியும். அது போக 4G கொடுக்குறாங்க. எஃப்எம் ரேடியோ கேட்குறவங்க கேட்பாங்க. அண்ட் அமௌண்ட்டு யூபிஐ யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க மாதிரி இந்த மாதிரி வசதிகளோட ஒரு மொபைல் வரும்போது யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும். அண்ட் இதோட பிளான் பார்க்கும்போது 2 பிளான் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் ஜியோ போன் தெரியுங்களா, அதுல ப்ரீ இன்ஸ்டால ஒரு ஜியோ சிம் வரும். அதே மாதிரி தான் இப்போ கொடுத்துருக்காங்க. அதனால தான் 2 புதிய பிளான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் பிளானோட டீடைல்ஸ் பார்க்கும்போது 123 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு 500 MB டேட்டா நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அது இப்படி பார்க்கும்போது 28 நாளைக்கு உங்களுக்கு 14 GB டேட்டா அவைலபிளா இருக்கு. இல்ல வேற ஏதாவது பிளான் இருக்கான்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிளான் தான் இருக்கு. 1 மாசம் 1 வருஷம் 2 பிளான் தான் இருக்கு. ஆனுவல் பிளான் பார்க்கும்போது 1, 2, 3, 4 இந்த பிரைஸுக்கு நீங்க ரீசார்ஜ் பண்ற மூலமா அதே சேம் டெய்லி 500 MB நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 168 GB டோட்டலா நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை இப்போதைக்கு பிளான். அண்ட் லான்ச் பண்ணிட்டாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போதைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் எப்போ வரப்போகுதுங்க பட்சத்தில் ஒரு 1 மில்லியன் மொபைல்ஸ் இப்போதைக்கு டார்கெட் வச்சிருக்காங்க. ஜூலை 7க்கு விட போறாங்க. அதுக்கப்புறம் தெரியும் ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி. அண்ட் இதுல பாக்ஸ்ல டிஃபால்ட்டா சார்ஜர் கொடுக்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் இதோட பேட்டரின்னு பார்க்கும்போது 1000 mAh பேட்டரி சப்போர்ட்டா இருக்க போகுது. அண்ட் இந்த ஜியோ போனை நீங்க SD கார்டு யூஸ் பண்ணிக்க முடியும். 128 GB வரைக்கும் உங்களுக்கு அப் டு ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அது போக 23 லாங்குவேஜ் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஃபிளாஷ் லைட் அண்ட் அது போக வேற என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும் பார்க்கும்போது கலர் வேரியன்ட் 2 கலர் கொடுக்குறாங்க. ப்ளூ அண்ட் பிளாக் 2 கலர் வேரியன்ட் கொடுக்குறாங்க. அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலில் பெருசாக சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு கிடையாது. இது முழுக்க ரூரல் அந்த கிராமப்புறங்களில் டார்கெட் பண்ணி தான் லான்ச் பண்ணுறாங்க. இன்னும் வயதானவர்கள் ஒரு கீபேட் நல்ல காம்பாக்டாக கை கிடக்குமா ஒரு மொபைல் இருக்கணும். அதில் ஏதாவது டிவி பார்க்க முடியுமாப்பா, சாங் கேட்க முடியுமா அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நிறைய பேர் பெரிய ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு பட்ஜெட்டில் ஒரு சின்ன கீபேட் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அவங்களும் நீங்கள் ட்ரை பண்ணுறாலும் ட்ரை பண்ணலாம். ஸோ 1000 ரூபாய்க்கு
ஒரு ஒர்த்தான மொபைலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒருத்தன் தான் வந்து சொல்லணும். இதுவும் பெஸ்ட் தான். ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய பேருக்கு 1000 பெரிய அமௌண்ட்டாக தெரியும். சில பேருக்கு வந்து 1000 இவ்வளோ வசதிகள் கிடைக்குதுப்பா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற பட்சம் தெரியும். ஸோ உங்களுக்கோட விருப்பங்கள் இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போதைக்கு வந்து இன்னும் சேலுக்கு வந்து வரல. நான் அப்போ வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மற்ற ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து ஒரு மொபைல் வந்ததுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நமக்கு ஏதாவது கடையில் இருந்துச்சுன்னா பார்க்குற ஏதாவது டெமோ மொபைல் கிடைச்சுன்னா உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்தது ஒரு அன்பாக்சிங் தான் வந்து பார்த்துருப்பீங்க. அது ஒரு வீடியோ வந்து கிடச்சிது. அதனால தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். அஃபிஷியலாக நம்ம கைக்கு ஒரு மொபைல் வந்ததுக்கப்புறம் தான் வந்து தெரியும். ஸோ டிசைன் பிடிச்சிருக்கா இல்லையா, கார் மொபைல் பார்த்த மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. எப்படி இருக்குது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்கலாம். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இது வரைக்கும் வச்சுருப்பீங்க. ரொம்பவே நன்றி. நம்ம சேனல் பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.